வெல்கம் பேக் டு அசன் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா 500 ருபீஸை வச்சு எப்படி ஒரு பேசிக் அஃபோர்டபுள் மேக்கப் ப்ராடக்ட்டை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 500 ருபீஸில் ஒரு ப்ராடக்ட் 500 300 அப்படி இல்லாமல் 500ல் எல்லாமே எப்படி செட்டில் பண்ண ஒரு சிம்பிள் காலேஜ் ஒரு ஆஃபீஸ் மேக்கப்பு போக எப்படி வந்து மேக்கப்பை வந்து செட் பண்ணலாம் ஒரு பிகினர் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தர போகிறேன். அதை வச்சு நான் மேக்கப்பை உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஐ ஹோப் இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இதை நைக்காலேருந்து ஆர்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் அந்த பெட்டி. ஆக்சுவலி இது நான் வாங்கின பாக்ஸ் தான். இந்த பாக்ஸில் தான் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். நான் நைக்காவில் தான் ஆர்டர் பண்ணேன். எனக்கு எதுவும் தெரியல, சிலதெல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது பார்க்க. சிலது ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்டு அது மாதிரி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55 ருபீஸ் வரும். ஸோ 500க்குள்ளேயே உங்களால் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கப்புறம் லிப் பாம். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி வரும். எந்த லிப் பாம் வேணால் வாங்கிக்கலாம். அண்ட் மஸ்காரா, இது வந்து ஒரு 50 ருபீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி பிளெண்டர் வேணால் வச்சுக்கலாம், இல்லை கையில் கூட ப்ரஷில் கூட வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு பியூட்டி பிளெண்டர், இது வந்து 30 ருபீஸ் தான் வருது. அண்ட் மெயினான ஆள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து பயோட்டிக்கோடது 70 ருபீஸ் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணியும் பார்த்தேன், நல்லா இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம மேக்கப்பாக போட்டு காட்டலாம். அண்ட் இது வந்து பாண்ட்ஸோட பவுடர். ஸோ நேச்சுரல் க்ளோன்ற ஃபேஸ் பவுடர். இதில் 2 ஷேடு இருக்குது. நான் வந்து ஒரு நியூட்ரல் டோனாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக பிங்க் க்ளோன்ற ஷேடு வந்து பிக் பண்ணியிருக்கேன். இல்லைனா இதில் நேச்சுரல் பிபின்றதும் இருக்குது, நீங்கள் அதுவும் இது பண்ணலாம். ஸோ இது ரேட் பார்த்தீங்கன்னா 115 125 ஆக்சுவலாக. ஆனால் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைக்கால் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியாக வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியில் ஒரு காஜல் 90 ருபீஸ்க்கு எல்ஐடினோட ஒரு காஜல். அப்புறமா அதே 90 ருபீஸ் சம்திங் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக். ஒரு அளவுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்டே ஆகுது. ஸோ இது சூப்பரான ப்ராடக்ட். ஸோ இதுதான் இதுக்குள்ளே மொத்தமாகவே இருக்குது. ஸோ ஒரு பேசிக் டெய்லி மேக்கப்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 500 ருபீஸ்க்குள்ளே முடிக்கிறதுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னாலே இது எல்லாமே சேர்த்து ஒரு 495 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், எல்லாராலையுமே இதை அஃபோர்ட் பண்ணி ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இதை வச்சு மேக்கப் போட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு தான் போகலாம். ஸோ மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அதுக்கு முன்னாடி காஜல், கொஞ்சம் க்ரீம், அந்த பிபி க்ரீம்ஸ் அது மாதிரிலாம் போட்டேன். பிகாஸ் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப லைட்டாக தான் போட்டுருந்தேன். ஸோ அதனால நான் ஏதாவது ஒரு இதில் எடுக்கலான்ட்டு இது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஆம்பரில் வந்துச்சு கிளென்சர். ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பேசிக்காக நான் இந்த மாதிரி இப்படி உட்கார்ந்த இடத்துலேயே பண்ணோன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு கிளென்சர். பட் நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் எல்லாரும் போய் டேரெக்டாக மூஞ்சி கழுவிக்கோங்க. என்னோட ஃபேஸில் இருக்க எல்லாத்தையும் இது எடுத்துரும். ரொம்ப லைட்டாக தான் நான் மேக்கப் போட்டிருந்தேன். ஸோ அது மட்டும் நான் எடுத்துறேன் குயிக்காக. ஸோ இதுலேருந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து பாண்ட்ஸ்லேருந்து வாங்கின மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர். நல்லா ஹைட்ரேட் பண்ணும் உங்கள் ஸ்கின்னை. என்னோட எல்லா வீடியோலேயுமே இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸில் வரும். ஏன்னா செம்ம ஹைட்ரேஷன் கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும். சின்னது 55 ருபீஸ் தான். பெருசாக வாங்கும் போது உங்களுக்கு நிறைய குவான்டிட்டியும் இருக்கும் அண்ட் ரேட்லேயுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் சூப்பர் ப்ராடக்ட். ஏன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் எல்லாருமே இதை தான் வச்சுருக்கோம். நான் என்னோட க்ரூம் மேக்கப்புக்கு அதுக்கெலாம் இதை தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரூமுக்கே சில பேருக்கு நல்லா ஆயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நல்லா ஹைட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். ஃபைனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, போட்டோன்னே ஒரு மாதிரி எதுவுமே ஹெவியாக ஃபீல் ஆகாது. சூப்பராக இருக்கும். சம்திங் ஏதோ இந்த லைட்டிங்னால என் ஃபேஸ் ரொம்ப எல்லோவாக தெரியுது. ஸோ அதை மட்டும் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, லைட்டிங்னால தான். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டால் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து பயோட்டிக்கோட நேச்சுரல் மேக்கப் ஃபவுண்டேஷன் மேகி கேர் அப்படின்றது ஆல் டே ஃபவுண்டேஷன் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புன்னு தான் போட்டிருக்கு, சூட்டபிள். ஸோ அந்த பாக்ஸிங்லாம் நல்லாயிருக்கு. 70 ருபீஸ்க்கு இவ்வளோ பெருசு தராங்கன்ற போது எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி ஒரு பில்டபிள் கவரேஜோ அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா லிக்விடாக இருக்கும். தெரியுதா, நல்ல லிக்விடு, செம்மையாக இருக்குது லிக்விடாக. அண்ட் இது என்னன்னா ஒரு பிபி க்ரீம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் வேணால் ஒரு லைட் வெயிட் பில்டபிள் கவரேஜ் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இதில் இதுவே. இன்னொரு ப்ரஷ்ஷு. ஸோ இது வந்து நல்லா லிக்விடாக தான் இருக்குது. ஸோ என் ஃபேஸில் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலி ஒரு வீடியோ எடுத்தேன், அது வந்து
என்ன சொல்ல ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு காட்டி அதை அப்படியே எடுக்கல. நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை அப்படி காட்டிடுச்சு. ஸோ அதான். ஸோ என் கையில் வந்து நான் இப்படி தேய்ச்சோன்னே அது எப்படி ஆயிடுது பாருங்களேன். இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ இது பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு பியூட்டி பிளெண்டர் கூட வாங்கின பியூட்டி பிளெண்டர்லேருந்தே அப்ளை பண்ணலாம். நான் ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன். ஸோ கையிலையும் அப்ளை பண்ணலாம். அந்த பியூட்டி பிளெண்டர் வேறு வாங்கணும்லாம் எந்த ஒரு நீடுமே கிடையாது. அப்ளை பண்ணோன்னே என்னமோ நம்ம ஸ்கின் டோன் மாதிரியே ஆயிடுது. ஏன்னா பிபி க்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் ஆகும். நம்ம அப்ளை பண்ணோன்னே நம்ம ஸ்கின் டோன் மாதிரியே ஆகிடும். பட் இதில் வந்து இன்னும் ஷேட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். என்னை விட இன்னும் டார்க்காக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஷேட்ஸ் நிறைய இருந்ததுன்னா தான் போட நல்லாயிருக்கும். அண்ட் இதை பிளெண்ட் பண்ண ஈஸியாக இருக்குது. பிகாஸ் இதில் SPF 15 இருக்குது அண்ட் சம் சீரம்ஸ் கூட இருக்குன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லாயிருக்கு. இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. என்கிட்ட யாரும் ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல. இதை நானே வந்து நைக்கால ஏதாவது புதுசாக கண்டென்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஐடியா வந்தது, ஏன் 500 rupeesக்குள்ளே ஒரு மேக்கப் டியூட்டோரியல் நம்ம வந்து போட்டு காட்டக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை பிளெண்ட் பண்ண கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. அங்கங்கே நம்ம பிளெண்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு அதனால நான் கொஞ்சம் கிட்ட ப்ரஷ் வச்சு பிடிச்சி பண்ணிக்கிறேன். கையில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்ளை பண்ண. அண்ட் இது ஒரு நல்ல க்ளோவாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு நேச்சுரல் க்ளோ. அண்ட் பட் இது வந்து நம்மளோட ஃபேஸ் எதுலேயும் எந்த ஒரு மார்க்கையும் ஹைட் பண்ணல. என்னோட உங்களுக்கு தெரியுதா இந்த பிக்மெண்டேஷன், வாய் சுற்றி இருக்க பிக்மெண்டேஷன் அது எதையுமே இதை ஹைட் பண்ணல. அதர்வைஸ் வந்து இது சூப்பராக இருக்குது. ஸோ அதான் நல்லா கிளியர் ஸ்கின் இருக்கவங்க இல்லை அட்லீஸ்ட் என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இது வந்து நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக் கொடுக்குது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இதை மெயின்டைன் பண்ணுறது. நல்லா பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின். நான் போட்டு இதுக்கு முன்னாடி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ட்ரை பண்ணும்போது எனக்கு சூப்பராக தான் இருந்தது. நல்லா ஸ்டே ஆச்சு. ஆயில் ஆகிற இடம் மட்டும் அது ஒன்றும் போகலை. நான் கை வச்சிட்டேன்னா வந்துடுது. ஸோ அதுதான் ப்ராப்ளம். அதர்வைஸ் இஸ் நத்திங். அண்ட் பாண்ட்ஸோட நேச்சுரல் க்ளோன்ற ஃபேஸ் பவுடர். இது வந்து ஒரு லூஸ் பவுடர். சூப்பராக இருக்குது. இது வந்து நான் என்ன நினச்சேன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குவோம், நம்ம இந்த வீடியோ காட்டிட்டு அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். எங்கள் அம்மாட்ட கொடுக்கவே தேவையில்லை போல். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இதில் வந்து இந்த மாதிரி ஸ்பஞ்ச் தராங்க, இந்த கேப். ஸோ நான் இந்த கேப்பில் அந்த பவுடரை வந்து கொட்டிட்டு நீங்கள் ஸ்பஞ்ச் அதையே கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷில் தான் அப்ளை பண்ண பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் இப்படி கொட்டிக்கிறேன். ஸோ எவ்வளோ வேணுமோ செகண்ட் விட்டுக்கோங்க. ஸோ தெரியுதா இந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பஞ்ச் தராங்க, நீங்கள் இதையும் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஸ்பஞ்சில் யூஸ் பண்ண பிடிக்காது. அண்ட் ப்ரஷ் பவுடருக்கு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷு சொல்லுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் இல்லை இதுக்கு முன்னாடி நான் அப்ளை பண்ண மாதிரி ப்ரஷ் எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த பவுடரை பற்றி சொல்லவே வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நான் பிபி க்ளோன்ற ஷேட் வாங்கலை, அதாவது நம்ம டோன் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அது வாங்கலை. இந்த பிங்க் ஷேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஃபேர் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, யார் வேணால் இதை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகுது பாருங்கள். அந்த பேபி பவுடர் நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையா, அதை விட இது நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகுது. அண்ட் இது நேச்சுரல் க்ளோன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 100% இது வந்து நேச்சுரலாகவே நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்ல க்ளோ தருது. அண்ட் அந்த பவுடரை மட்டும் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு எங்கே ஆயில் நிறைய ஆகுமோ அங்கே மட்டும் நான் கொஞ்சம் நிறைய போட்டுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஃபேஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பேக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் விட்டுட்டு அப்சர்வ் ஆக விடுங்க. அது அப்சர்வ் ஆனோன்னே நீங்கள் வந்து அந்த எக்ஸஸை மட்டும் டேப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப்போட பேஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் பவுடரை ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு எலக்ட்ரினோட காஜல் யூஸ் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் 90 rupees தான். உங்களுக்கு சூப்பராக இருக்கும், லாங் லாஸ்டிங், வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃப். ஸோ நான் வந்து எப்போவும் இதை காஜலாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து ஒரு அப்பர் லைனுக்கு ஐலைனர் மாதிரி தான் நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் மோஸ்ட்லி ஐலைனர் வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி தான் வந்து காஜலையே போட்டு வைப்பேன். அண்ட் இது வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி என்னோடய ஃபிங்கர் தான் பார்த்தீங்களா, என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு. இப்போ மஸ்காரா பண்ணலாம். ஸோ மஸ்காராக்கு ப்ளூ ஹெவனோட மஸ்காரா இது ஒரு 55 rupees 50 rupees தான். ஸோ இது வந்து பட் ஸ்மஜ் ஆகும், ரொம்ப அஃபோர்ட்லாம் கிடையாது. பிகாஸ் வாட்டர் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் ஆகிற மாதிரி மஸ்காராஸ்லாம் நம்ம வாங்கினோன்னா அட்லீஸ்ட் 250 மேலே வச்சா தான் அந்த மாதிரி மஸ்காராஸ் வந்து கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஐஸ் வந்து நார்மலாக ஒரு மஸ்காரா போட்டது அவ்வளோதான். லிஃப்ட் பண்ணாது எதுவுமே இது வந்து இதாக காட்டாது. யூஸ் பண்ணுற ஃபஸ்ட் டைமில் நல்லா கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்கும் லிஃப்டாக, அதுக்கப்புறமா வந்து நார்மலாக இருக்கும். ஸோ இதை வந்து
ஜஸ்ட் ரேண்டமாக போடுறேன். ஸோ நீங்கள் காலேஜ்லாம் போகிறீங்க, இது மாதிரி ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த லுக் வந்து ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருக்கும். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து இன்சைடோட மேட் லிப்பிங் இதை நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ஏன்னா இதோட ரேட்டும் எனக்கு தெரியும் நல்லாவே. ஸோ இந்த லிப்ஸ்டிக்கை வந்து இது வந்து கொக்கோ ஆல்ரெடி அதை தான் போட்டிருக்கேன். அகைன் ஐ ஜஸ்ட் யூஸ் இட். கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணேன். ரீசெண்ட் டேஸாக இந்த மாதிரி கலர்ஸ் எனக்கு பிடிக்கிறதுனால இந்த மாதிரி ஷேடு நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ப்ளஷ்ஷாக அந்த லிப்ஸ்டிக்கே லைட்டாக நம்ம போய் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ளஷ் வேணும்னா இந்த லிப்ஸ்டிக் போடலாம். இதுக்கு பதிலாக தான் நான் இன்னொரு லிப்ஸ்டிக் வேறு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து 65 rupees அண்ட் இதோட ஷேட் வந்து A2 நியூட் காஃபி. பட் இந்த ஷேடை தயவு செய்து யாரும் வாங்காதீங்க, ஏன்னா அந்த ஃபோட்டோவில் நியூட் காஃபின்னு ஒரு ஷேட் காட்டும், வாங்கினா இந்த மாதிரி இருக்கும். பட் ஃபேராக இருக்கீங்கன்னா இந்த ஷேட் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம டஸ்கி டோன் மீடியம். ஸோ அவ்வளோதான் என்னோட லுக். ஃபைனலாக லிப்ஸ்டிக் இது எல்லாமே நான் காட்டுறேன், என்னென்ன இந்த ப்ராடக்ட்டில் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஸோ ஒரு 500 rupeesக்குள்ள இவ்வளோ பெரிய செட்டு பாக்ஸையே உங்களால் வாங்க முடியும். 70 ரூபாய்க்கு 70 rupeesக்கு ஒரு ஃபவுண்டேஷன், 115க்கு ஒரு பவுடர், அண்ட் 30 rupeesக்கு ஒரு பியூட்டி பிளெண்டர். அண்ட் இதை வந்து வெட் பண்ணால் நல்லா பெருசாக ஒரு 200-300க்கு ஈக்குவலான பிளெண்டர் மாதிரி இருக்கும். அண்ட் 90 rupeesோட காஜல், 90 rupees or 80 rupees, 85 rupeesோட லிப்ஸ்டிக், 65 rupeesோட லிப்ஸ்டிக், அண்ட் 55 rupeesோட மாய்ஸ்சரைசர். இவ்வளோ தான் மொத்தமே. இதில் வந்து ஒரு 400க்குள்ளே தான் இருக்குது எல்லா ப்ராடக்ட்டும். அதை வச்சு தான் நான் இந்த மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த மேக்கப் பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ இந்த மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களோட பார்க்க வச்சு இந்த டியூட்டோரியலை அவங்களுக்கும் பண்ண சொல்லுங்கள். அவங்களோட காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் எல்லாத்துக்கும் இந்த டியூட்டோரியல் அவங்க பண்ணி ஹாப்பியாக ஆகலாம். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றதே கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள்.